இந்த நாளிலும் கூட உலகமெல்லாம் கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியதான காலம். நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடவில்லை, ஆனால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய அந்த நற்செய்தியை நாம் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது சகோதரர்கள் 2 காரியத்தை தியானிக்கும்படி எனக்கு தெரிவித்தார்கள். ஒன்று, த வே ஆஃப் கிராஸ், அதாவது சிலுவையின் வழி. 2வது, சுயத்துக்கு மரித்தல். இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு மிக அவசியமான ஒரு செய்தி இது. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அறிவிக்கப்படக்கூடியதான சுவிசேஷம் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கையின் கீழ் உள்ளதான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே அதிகமாக பேசி ஜனங்களுக்கு ஒரு ஆசை காட்டி இழுப்பது போன்று தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் அது மாதிரியான வார்த்தைகளை சொல்லவே இல்லை. அவர் பிரசங்கித்த சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையில் இருக்குது. ரிப்பெண்ட், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். உங்கள் கையில் இருக்குது. தமிழில் சமீபத்திற்குன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் அட் ஹேண்ட். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த செய்தி அதே தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயத்திற்கு. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தது மனம் திரும்புங்கள். அவர்கள் எல்லாமே பாவத்திலிருந்து மனம் திரும்புவதை குறித்து தான் அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவிக்கப்படக்கூடிய நற்செய்தி என்னென்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், உங்கள் பிரச்சனை தீரும், இப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லை, உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பிரதானமாக நாம் தேடும்படிக்கு தேவன் சொன்னது முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும். சரி, இப்பொழுது இந்த சிலுவை சாக் சொல்லுவாங்க, வெளிப்பாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை, புதுசான ஒரு விளக்கத்தை பெறுவதல்ல. நாட் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுபூர்வமாக ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வதல்ல. வெளிப்பாடு என்பது என்னென்னா, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளும்போது அது என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அந்த சத்தியம் அது நமக்கு ஒரு வெளிப்பாடாக வருகிறது. இட் இஸ் எ ரெவலேஷன். இன்றைக்கு டெய்லி டிவோஷனில் கேட்கக்கூடிய நிறைய செய்திகள் அன்றைக்கு நாங்கள் நடத்தின காளையார் கோயிலுக்கு ஆரக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸுகளில் உள்ள செய்திகள் தான் பெரும்பாலும். ஏன்னா அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ரெக்கார்டிங் வசதி கிடையாது, அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிடுவோம். அந்த செய்தியை தான் இன்றைக்கி நிறைய வரும். அந்த புல்பிட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன்றைக்கு நான் அந்த செய்தியில் கேட்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த நாட்களில் பேசினதான செய்திகள் இன்றைக்கு எனக்கு வெளிச்சமாக இருக்குது. அன்றைக்கே பிரதர் இந்த செய்தியெல்லாம் பேசியிருக்காரா, இன்றைக்கி தான் எனக்கு விளங்குது. அது அன்றைக்கி நான் கேட்டிருப்பேன், மேலே எழுந்த வாரியாக விளங்கியிருப்பான். ஆனால் இன்றைக்கி அது ஒரு ஜீவியத்தை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு வெளிப்பாட்டோடு கூட வருகிறது. இப்படி தான் நம்முடைய திருச்சபையில் எல்லாருமே நிறைய செய்திகளை கேட்குறோம். சகோதரர்கள் வெளிப்பாடு பெற்று அவர்கள் வாழ்க்கையிலிருந்து, அனுபவத்திலிருந்து நிறைய காரியங்களை நிறைய சகோதரர்கள் பகிர்ந்து கொள்கிறாங்க. நமக்கு அருமையான நல்ல சகோதரர்களையும் நல்ல செய்தியும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அது எல்லாம் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா, அதுதான் நமக்கு கேள்வி. இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கணவன் மனைவி ஒன்றாக முடியலை, அல்லது சகோதரர்களுக்குள்ள பிணக்குகள், வெளிப்படையாக ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருந்தால் கூட, ஒரே சபையில் இருந்தால் கூட, தே குட் நாட் கெட் அலாங் வித் ஈச் அதர். ஒருவரோடு ஒருவர் வந்து ஐக்கியம் கொள்ள முடியலை. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நிறைய சத்தியங்களை நம்ம மூளை அறிவில் விளங்கியிருக்கிறோம், ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றவில்லை, அல்லது வாழ்க்கையில் மாம்சமாகலை. நாம் ஈஸியாக விசனம் அடைகிறோம், வருத்தம் அடைகிறோம், அல்லது ஐக்கியப்பட முடியலை, மன்னிக்க முடியலை, நேசிக்க முடியலை, ஒருமனப்பட முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, நாம் கேட்கிற அந்த சத்தியங்கள் நம் வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடாக வரவில்லை, அல்லது அதை நான் விளங்கி கீழ்ப்படியவில்லை, அல்லது நான் அதுக்கு விலைக்கரையும் செலுத்த தயாராக இல்லை. நமக்கு தெரியும்
ஒரு பொருளை வாங்கணுன்னா அதுக்கு இவ்வளோ காசு செலவழியும் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த பணத்தை செலவழிக்க நான் தயார் இல்லைன்னா, இன்றைக்கெலாம் நமக்கு தெரியும் தங்கம்னா 1 பவுன் 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இல்லை, நான் 1,00,000னா செலவழிக்க முடியாது, ஆனால் எனக்கு தங்கம் வேணும்னா உண்மையான தங்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம அதுக்குரிய விலைக்கரையத்தை செலுத்தினா தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் மாம்சமாகணும்னா அதுக்கு உரிய விலைக்கரையத்தை செலுத்த நாம் ஆயத்தமாக இருக்கணும். அந்த விலைக்கரையம் என்ன? அதை தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு எந்த வசனமும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, சத்தியம் எனக்கு விளங்கலைன்னு சொல்ல முடியாது. நமக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நிச்சயமாக நம்மிடத்தில் அதிகமாக கேட்பார். 9வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. பாருங்க, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இஃப் யூ டிசைர் டு ஃபாலோ மீ. அதாவது கட்டாயமாய் அல்ல. இன்றைக்கி கட்டாயமாய் சிலுவையை சுமக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அந்த மரச்சிலுவையை சுமந்து செல்லும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். அந்த சிலுவையை அவர் மனப்பூர்வமாக எடுக்கவில்லை. அதனால் ஆண்டவர் டேக் அப் யுவர் கிராஸ் அப்படின்னா அது தங்கச்சிலுவையோ மரச்சிலுவையோ அல்ல, நிர்பந்தித்து நம் மீது திணிக்கப்படக்கூடிய சிலுவையும் அல்ல. ஆண்டவர் சொன்னது யூ டேக் அப் த கிராஸ், நீ உன் சிலுவையை எடுத்துக்கொள். அப்படின்னா நாமளாவே சுயாதீனமாக எடுக்க வேண்டும். அண்ட் ஃபாலோ மீ. உன் சிலுவையை எடுத்துக்கொள், உன் சுயத்தை நீ மறுதலித்து என்னை பின் செல்ல வேண்டும். இந்த 2 டாப்பிக்குமே பிரிக்க முடியாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத கடவன். சத்தியமும் அப்படி தான். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். பாருங்க, தேவன் ஆணை பெண்ணை மாத்திரம் இணைத்து வைக்கலை, சத்தியத்தையும் ஜோடி ஜோடியாக வச்சுருக்கார். தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அதாவது சுயத்தை மறுதலித்து என் பின்னே வரணும். அதான். அண்ட் ஹி வாஸ் சேயிங் டு தம் ஆல், இஃப் எனிஒன் விஷஸ் டு கம் ஆஃப்டர் மீ, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஹீ மஸ்ட் டினை ஹிம்செல்ஃப் அண்ட் டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ. அப்படின்னா நீ என்னை பின்பற்றணும்னா, அதாவது நீ எனக்கு சீசனாக இருக்க வேண்டும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, சிலுவையின் வழி என்பது சீசத்துவத்தின் வழி. இயேசுவுக்கு ஒருவன் சீசனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் 2 கண்டிஷன். ஒன்று, டினை ஹிம்செல், தன்னைத்தான் மறுதலித்து, தன்னைத்தான் வெறுத்து, அல்லது சுயத்துக்கு மரித்து. டேக் அப் ஹிஸ் கிராஸ், அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு. எப்போ எடுத்து? நாட் அட் தி எண்ட் ஆஃப் த லைஃப், அதாவது கடைசி காலத்தில் எடுக்கக்கூடிய சிலுவை அல்ல, டெய்லி, தினந்தோறும். நேற்று சிலுவை எடுத்துருக்கலாம், இன்றைக்கி சிலுவையை போற்ற முடியும், அல்லது எடுக்க தவறி இருக்க முடியும். அருமையானவர்களே, இந்த சிலுவையின் வழி என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னென்னா, சுயத்துக்கு மறிக்கிறது என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு இச்சை இருக்குது, எனக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது. இதுதான் செல்ஃப். எ லைஃப் சென்டர்ட் அரவுண்ட் மை செல்ஃபிஷ் பிளான்ஸ். என்னுடைய சுய திட்டத்தின்படி ஒரு வாழ்க்கை நான் விரும்புகிறது நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, அல்லது சாமி சாமின்னு ஆண்டவர் பின்னாடி கோயில்களுக்கு குளத்துக்கும் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு வேண்டுதல் செய்து தாங்கள் விரும்பினது நிறைவேற வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். எதுக்காக போகிறாங்க? கோயில்களுக்கு நேர்ச்சி வச்சுக்கிட்டுலாம் போவாங்க, பாத யாத்திரை போவாங்க, விரதம் இருந்து போவாங்க. எதுக்கு? அவர்கள் விரும்புவதை அந்த தெய்வம் நிறைவேற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த சுயத்தை தான் சிலுவையில் அறைய வேண்டும் சொல்றார். அப்போ ஆண்டவர் காட்டுற வழி என்னன்னா, நீ விரும்புகிறதே அல்ல, நான் விரும்புகிறதே நீ செய்யணும். அப்போ நான் விரும்புகிறது அது நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுதாங்க சிலுவை எடுக்கிறேன்னு என்ன. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. ஏதாவது ஒரு காரியம்னா அதில் நான் இப்படி தான் செய்யணும். தேவன் என்ன சொல்கிறாருன்னு, புட் யுவர் செல்ஃப் டு டெத். உன்னுடைய சுயத்தை நீ மரணத்துக்கு ஒப்புக்கொடு.
இப்போ இதைத்தான் நம்ம தியானிக்க நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த சிலுவை அப்படின்னு சொல்லும்போது நல்லா சிந்திக்க வேண்டிய என்னென்னா, நோ அதான் சிலுவை. கிராஸ்ன்னு சொல்கிறோம்ல, வாத்தியாரெல்லாம் பேப்பர் திருத்தும் போது கிராஸ் போடுவாங்கள்ல, அடித்து வச்சிடுறது. அப்போ நம்முடைய விருப்பத்துக்கு நோ, தேவனுடைய விருப்பத்துக்கு எஸ். ஆண்டவர் சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஓகே, இப்போ நானே வழி. அப்போ ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்னா நான் தான் வழி, என் பின்னே நீ வா, நான் போகிற வழியிலேயே பின்னாடி வா. அப்போ இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்? இப்போ ஒரு பாட்டு படிச்சிங்க, அழகான பாட்டு. சிலுவை என்ன வருஷம்? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முற்படுவோம். அந்த இடுக்கமான வாசல் என்ன? அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியில் போய் பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ அவர் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாவாய் தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அங்கே பரலோகத்துக்கு அவர் போன வழி என்ன அப்படின்னா சிலுவையின் வழி. அதான் சொன்னார், நானே வழி, நீ அங்கே வரணும்னா வழி என்னது? நான் தான் வழி. அவர் போன வழி என்ன? அவர் இந்த பூமியில் அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தேயு 11:27 வாசிங்க, அதில் பின்பகுதியை வாசிப்போம். மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். சகலமும், ஆல் திங்ஸ் ஹேவ் பீன் ஹேண்டட் ஓவர் டு மீ பை மை ஃபாதர். சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம் 30வது வசனம் வாசிங்க. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். முதல் வசனத்தையும் இந்த வசனத்தையும் சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 11:27 என்ன எழுதியிருக்கு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. சகலமும்னா எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் பிதாவினால இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார்? ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ, the son can do nothing of himself unless it is something he sees the father doing. பிதாவாகி தேவன் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக குமாரன் எதையும் செய்யவே மாட்டார். அப்புறம் 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இதுதான் அவர் போன வழி. அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது, எல்லா வல்லமையும் இருந்தது. ஆனால் அவர் தானாக எதையும் செய்யவே மாட்டார். இப்போ நமக்கு எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். சில விஷயத்தை நம்மளாவே செய்ய முடியும். உங்கள் கையில் பணம் இருக்குது, நீங்கள் விரும்பினதை வாங்க முடியும், விரும்புகிற விதத்தில் செலவழிக்க முடியும். ஆனால் இப்போ இயேசு நம்முடைய ஸ்தானத்தில் இருந்தால் அவர் என்ன செய்வாராம்? என் இஷ்டத்துக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன். எதை வாங்கணும்னு நான் விரும்புகிறேன், எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஆனால் நான் என் இஷ்டப்படி வாங்க மாட்டேன். அப்பா நான் இதை வாங்கலாமா? அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவானவர் சொல்ல அல்லது செய்ய காண்கிறதே அன்றி தானாக நான் எதையுமே செய்ய மாட்டேன். அப்படின்னா எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது, இதை வாங்கணும், இதை கொடுக்கணும், இதை செய்யணும், ஒரு வேலை அல்லது படிப்பு அல்லது ஏதாவது ஒரு வாங்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ என்ன, இயேசு ஆண்டவருக்குள்ளேயும் ஒரு விருப்பம் இருந்தது, இயேசு ஆண்டவருக்கு செய்யக்கூடிய அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவர் தானாக செய்யலை. இதுதான் ஐ ஆம் த வே, நானே வழி, இதுதான் சிலுவையின் வழி. அப்போ அவருக்குள்ளே இருந்ததான ஒரு ஆசையை அல்லது விருப்பத்தை அதுக்கு நோன்னு சொல்லிட்டு
அதான் சிலுவையில் அறையிறது. புட் டு டெத் நோன்னு சொல்லிட்டு, இது என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ முழுவதுமாக அப்படி சரண்டர் ஆகும்போது, அந்த பாட்டு படிச்சிருக்காருல்ல, என்ன பாட்டு? சிலுவையின் பின்னே எப்படி முகத்தோடு போகுமா? சிரித்த முகத்தோடு. எப்படி சிரித்த முகத்தோடு போக முடியும்? நம்ம விரும்புறது நிறைவேறினா சிரித்த முகத்தோடு போகலாம், கேட்கறது கிடைச்சா சிரித்த முகத்தோடு இருக்கலாம். இப்போ பிள்ளைகள் வந்து ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, நீங்கள் மாத்திரை கொடுக்குறீங்க, பிள்ளைய சிரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதை சொன்னாலும் அது என் நன்மைக்காக தான் இருக்குன்னு என்றைக்கு அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிட்டதோ அப்போ சந்தோஷமாக இருக்கும். ஊசி போடுறது நமக்கு விருப்பமே இல்லை யாருக்குமே. ஆனால் டாக்டர் வந்து ஊசி போடுறது நமக்கு நல்லதுக்கு தான், இந்த வியாதிக்கு ஊசி போட்டால் தான் சுகமாகும்னு சொன்னால், பெரியவங்க என்ன செய்கிறோம்? ஊசி போடணுங்க, போடுங்க சொல்கிறேன்ல. நாம் வந்து என்ன சொல்கிறோம்? விரும்பி தான் சொல்கிறோம், போடுங்க, ஏன்னா அது குத்துனா வலிக்கும், ஆனால் அது எனக்கு நல்லது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அதனுடைய விளைவுகளை புரிந்து கொள்ளும்போது நாம் சந்தோஷமாக நாமளே ஒப்பு கொடுக்குறோம். ஒரு தாய் வந்து தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே பிள்ளை இல்லைன்னா ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு முன்னாடி, பெறுவதற்கு முன்னாடி ஒரு பிரசவ வேதனை என்று ஒன்று இருக்கிறது. இப்போல்லாம் பிரசவ வேதனையே இல்லை, சிசரியன் வேதனை தான் இருக்குது. நிறைய இடங்களில் இயல்பான இயற்கையான ஒரு டெலிவரிங்கிறத பார்க்க முடியல, ரொம்ப ரேராக. ஆனாலும் கூட அந்த டெலிவரி டயத்தில் அவங்க சர்ஜரினாலும் சரி அல்லது இயற்கையான பிரசவம்னாலும் சரி ஒரு வேதனை இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிற இல்லை சவம், அதுக்கு தான் பிரசவம்பாங்க. பிள்ளை ஒன்று பிறக்கணும், இல்லைன்னா தாய் சவம். அதுதான் முந்தி இருந்த நிலைமையெல்லாம். பிரசவம்னாலே அது ஒரு பெரிய இது. பிள்ளை வந்து பிறக்கலைன்னா தாய்க்கு உயிருக்கே ஆபத்து, பிற இல்லைன்னா சவம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை. ஆனாலும் கூட எந்த தாயாவது அந்த வேதனைப்பட்டு பிரசவம் நடந்தாலும் கூட எனக்கு பிள்ளைய வேண்டாம், இப்படி ஒரு வழியில் எனக்கு பிள்ளை வேண்டாம்னு யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம். சமீபத்திலோட டெய்லி டிவோஷனல் பிரதர் சாக் சொல்வார், தாய்மார்கள் வந்து பிள்ளை வேணுங்கிற சந்தோஷத்தில் பிரசவம் போனால் வழி இருக்கும்னு தெரிஞ்சாலும் கூட அதை பற்றி யாரும் நினைக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் அருமையானவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து இதனுடைய நோக்கம் என்ன? தேவன் எதுக்காக இதை அனுமதிக்கிறார்? ஏன் நான் வந்து கேட்குறத தேவன் கொடுக்கல? நான் விரும்பாத ஒன்றை தேவன் ஏன் கொடுக்குறார் அப்படின்னா, அந்த தேவன் வந்து அன்புள்ள தகப்பன், அவர் எனக்கு நன்மைக்காக தான் செய்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே என்ன செய்வோம்? எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குப்பா, ஆனால் வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். ஏன்னா யூ ஆர் அ பெர்ஃபெக்ட் ஃபாதர், யூ நோ எவ்ரிதிங், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆல் நோயிங் காட், நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன், ஆதியும் அந்தமும் உங்களுக்கு தெரியும். இதை இப்படி செஞ்சால் எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நித்தியத்தை குறித்ததான கரிசனையோடவே நீங்கள் எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க. அதனால் எனக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழி என்ன இருக்குது? மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரம். அப்போ எனக்கு நல்லதாக தெரியும். இட் இஸ் அ ப்ராட் வே. மனிதர்கள் உலகம் பூரா இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை செய்கிறாங்க. எனக்கு நல்லதாக தெரிகிற பிஸ்னஸை செய்யணும், எனக்கு பிடிக்கிற பெண்ணை அல்லது ஆணை திருமணம் பண்ணணும், நான் விரும்புகிறதான தொழில், நான் விரும்புகிறதான வசதிகள், இப்படி தான் எனக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை நான் செய்யணும். அப்போ எதுக்கு சாமி கும்பிட்றாங்க? எனக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை சாமி செய்யணும். சாமி என்ன செய்யணும்? நான் எதை விரும்புகிறேனோ அதை எனக்கு கொடுக்கணும். அப்போ உனக்கு கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் வைக்கிறேன், அல்லது வேறு என்னென்ன செய்யணுமோ செய்யணும், காணிக்கை செலுத்துகிறேன், மொட்டை போடுறேன், இப்படிலாம் நேர்ச்சி வச்சுக்கிறாங்களே எதுக்கு? அவங்க விரும்புகிறதா அந்த தெய்வம் செய்யணுங்கிறது தான். யோசிச்சு பாருங்கள் நல்லா. அவர்கள் விரும்புவதை அந்த தெய்வம் என்று அவர்கள் வழிபடக்கூடியதான அந்த தெய்வம் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீ அப்படி செய்யாத, நீங்கள் தான் எல்லாம் தெரிந்த தெய்வம், எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். எனக்கு எது நல்லதுன்னா இந்த உலகத்தில் எனக்கு எது நல்லதுன்னு அல்ல. நான் ஒரு முறை இப்படி தான், ஆண்டவரே எனக்கு எது நல்லதோ அது அப்படின்னு கேட்டேன். ஆவியான உணர்த்தினார், இங்கேயும் சுயநலம் தானப்பா, உனக்கு எது நல்லது? சில சமயத்தில் அது உனக்கு நல்லது இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அநேக தேவதாசர்கள் வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்ட் தாமஸ் வந்து சென்னையில் மரித்தார், அது அவருக்கு நல்லதா? சொல்லுங்கள்.
நம்ம கேட்குறோம்ல, எனக்கு எல்லாம் நல்லதோ அதை தாங்க ஆண்டவரே, அதில் சுயநலம் இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ சென்ட் தாமஸ் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எது நல்லதோ அதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னா, நீ இந்தியாவுக்கெல்லாம் போக வேண்டாம், அங்கே உன்னை கொண்டுருவாங்க, அது உனக்கு நல்லதில்லை, அப்படி தான் தேவன் சொல்ல வேண்டியிருக்கும். தனக்கானதே இல்லை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? பிலிப்பியர் நிறுவத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தனக்கானதை தேடலை, பிதாவுக்கானதை தேடினார். இங்கே ரகசியம் என்ன தெரியுமா? எனக்கு அது நல்லதாக கூட இருக்கலாம், அல்லது எனக்கு கெடுதலாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் ஒன்று செய்யினா அதை நான் செய்யணும். தேவன் அதுக்கு தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். He wants us to do his will. அந்த சித்தம் ஒருவேளை நமக்கு நல்லதாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது மற்றவர்களுக்கு நல்லதுன்னா தேவன் செய்ய சொல்லுவார். பாருங்கள், தாய் பிள்ளைக்காக பத்தியும் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு நல்லதா? அவங்க விரும்புகிற சாப்பாடை சாப்பிட முடியல, இந்த சாப்பாடை சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்கிடாது. எது அவங்களுக்கு நல்லது? அவங்க விரும்புகிற சாப்பிட்றது அவங்களுக்கு நல்லது, ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒத்துக்கிடாங்கிற சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு நல்லதுன்றதும் கூட சுயநலம் அடங்கினது தான். பாருங்கள், எங்கே பாசிங்க 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்து இயேசுவில் எந்த சிந்தை இருந்தது? எனக்கு நல்லது எதுன்னு கேட்கல. நம்ம சொன்னோம், எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, அதனால சொல்லுங்கன்னு கேட்டால் அதுலேயும் சுயநலம் அடங்கியிருக்கு. ஆனால் கிறிஸ்து இயேசுவில் அந்த சிந்தை இல்லை. எனக்கு நல்லது இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னா தேவன் என்ன சொன்னார்? பிறருக்கு நல்லது. பிரதர் சாக் சொல்லுவார், ஆண்டவரே நான் ஏன் சிலுவையில் மரிக்கணும்? ஏசு ஆண்டவர் இப்படி கேட்குறாருன்னு வச்சுங்க பிதாவுக்கிட்ட, நான் ஏன் சிலுவையில் மரிக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ ஒரு பாவம் செய்யலை, நீங்கள் நேராக பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் பிரதர் சாக் சொல்லுவார், உங்கள் பேரை அந்த இடத்துல போட்டுக்குங்க, நான் என் பேரை போட்டுக்கிறேன். என் பேரை போட்டால் பரிசுத்த நரகத்துக்கு போயிடுவான். ஓகேயா? அப்படின்னா நீ வா. இயேசுக்கு நல்லதில்லை, சிலுவையில் மரிக்கிறது அவருக்கு நல்லதில்லை, ஆனால் எனக்கு நல்லதுக்காக அவர் மரித்தார். அதனால தான் இயேசுவனுடைய பிறப்பை நம்ம நற்செய்திங்கிறோம். அவர் மரித்தது தனக்காக அல்ல, நமக்காக. அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மரித்தது அவருக்கு நல்லதான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஏன் அவர் அதை செய்தாருன்னா, பிதாவின் சித்தம் செய்ததே அவருக்கு போஜனமாக இருந்தது. இந்த பூமியில் முழுவதுமாக அவரை சரண்டர் பண்ணிட்டாரு. பிதா என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன், அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம் எதுன்னா, சிலுவையில் மரிக்கிறது சந்தோஷமானா இல்லை, ஆனால் அதை சந்தோஷமாக தான் செஞ்சார். ஏன்? பிதாவுக்கு பிரியமானது. அதனால தான் அந்த பாட்டை படிக்கும்போது படியிருக்கார், சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய். எப்படி சிரிக்க முடியும்? சிலுவை எடுக்கிறது பிதாவுக்கு சித்தம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதான் இயேசுவுக்கு மகிழ்ச்சி. அதனால தான் சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசு சந்தோஷமாக போனார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கன்னார். நம்ம ஒரு அழுகிற கூட்டம் நம்ம கூட வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது நம்ம ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கும்போது, ஐயோ பாவம் 2 பேர் வந்தால், அப்பா நீங்கள் 2 பேராவது எனக்கு துணைக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு, சரி எனக்கு அழுகாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கே இப்படின்னா உங்களுக்கு என்னமோ தெரியாதனால உங்களுக்கு அழுங்கன்னார். அருமையானவர்களே, இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, சிலுவையின் வழி தான் இயேசுவின் வழி, சிலுவையின் வழி தான் சீசத்துக்கு வழி. சிலுவையில் எப்படி சந்தோஷப்பட முடியும்னா, நான் முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் செய்வதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிதாவுக்கு சந்தோஷம்னா அது எனக்கு சந்தோஷம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜபம் கூட அநேக நேரங்களில், எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு நலமானது கொடுங்கன்னு கேட்குறதுன்னு கூட சுயநலமடங்கிய ஜபந்தான். ஏன்னா பிதாவாகிய தேவன் சில நேரங்களில் உனக்கானதை நீ தேடாத, பிறனுக்கானதை தேடு. நம்ம அநேக நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மைக்காக எத்தனை பெற்றோர்கள் தங்கள் வாயை கட்டி வெயித்தை கட்டிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்த மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்க பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. பணத்தை சேர்த்து வச்சு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கணுமே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமே, அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அனுபவிக்கக்கூடியதான இயல்பான நன்மைகளை கூட அவர்கள் அனுபவிப்பதில்லை. நான் பார்த்துருக்கேன், சில வீடுகளில் போய் பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைகளை எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, பெரிய பந்தா பண்ணிட்டு அலைங்க. ஆனால் அந்த தாய் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் சிஸ்டருக்கு உதவி செய்ய ஒரு சிஸ்டர் வருவாங்க, வேறு ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க.
1 மணிக்கு வருவாங்க. என்னப்பா சாப்பிட்டியா நீ ஒய்ஃப் கேட்டாங்கன்னா, சரி இல்லைம்மா நீ காலையிலே அந்த வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு, இந்த வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சுனாங்க. அதனால் நான் வந்து அங்கே போயிட்டு வந்துடணும்னு நினச்சேன். நேரம் ஆச்சு. ஒரு வேலையை முடிச்சுட்டு போனேன், சாப்பிடல. நிறைய நாள் வந்து காலையில் சாப்பிடலம்பாங்க, மத்தியானம் சாப்பிடலம்பாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கேட்க. அவன் கணவர் கை விட்டு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க அப்படி இங்கே வேலை அங்கே வேலை, 4 வீடு 5 வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க, பாத்திரங்கள் விடுறாங்க, வீடு துடைக்கிறாங்க, பல வேலைகளை செய்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. அந்த ஒரு பிள்ளை வந்து நீட் தேர்வுக்கு படிக்க வேணும்னுச்சா, அந்த பையன் பொண்ணு போய் கடனை வாங்கி பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க. நானே மனைவி பேசிக்கிறோம். பாவம், நல்லா இன்டெலிஜென்ட்டாக படிக்க வேண்டிய படிக்கிற பிள்ளைனாக்க பணம் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அது வந்து டாக்டர் மாதிரி கோட்டு போடணுமா, ஸ்டெத்தாஸ்கோப் போடணும் என் பிள்ளை ஆசைப்படுதுன்னு அவங்க சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு கேட்கும்போது. அவங்களுக்கெல்லாம் வந்து புத்தி சொல்ல ஆள் இல்லை, பாவம். அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைன்னு சொன்னால் நல்லது தான். ஆவரேஜாக படிக்கக்கூடிய பிள்ளை கூட நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து கோட்டு போடணும், ஸ்டெத்தாஸ்கோப் போடணும். அந்த தாய் வந்து பாருங்கள், அதையும் இன்னோசண்ட்டாக ஏற்றுக்கொண்டா. அவங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளை வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடுமா, கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைக்குமா, அதெல்லாம் தெரியாது. அந்த அம்மா போய் பணம் கட்டி கொண்டு போய் கோச்சிங்க்கு பணம் கட்டுறாங்க. சாப்பிடலை, காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தாய் தனக்கானதை தேடலை, தன் பிள்ளையினுடைய நன்மைக்காக தன்னுடைய சாப்பாட்டு கூட தியாகம் பண்ணி, அந்த பிள்ளைகளுக்கு அது புரியல. இப்படி தான் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு நமக்காகத்தான் பாடுபட்டார். எப்படி அது நற்செய்தி? நமக்காக தன் ஜீவனை விட்டார். இப்போ நாமளும் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழிங்கிறார். என் வழியில் வாங்க. அது என்ன? உனக்கானதை தேடாத, பிறனுக்கானதை தேட. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நாடு விட்டு நாடு வந்தவர்கள். அன்னை தெரசா வந்தாங்களே, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அருளானந்தர்னு வந்தார். ஆர்சிக்காரங்க நிறைய பேருக்கு தெரியும். சென்ட் தாமஸ், தோமா, அவங்களாம் இங்கே வந்து பலியானாங்களே, எதுக்காக? அவங்க நன்மைக்காகவா? அவங்களாம் இயேசுவில் வழியில் வந்தாங்க. இயேசு தனக்கானதை தேடலை, பிறருக்கானதையே தேடினார். அப்போ இதுதான் இயேசுவின் வழி. இப்போ பாருங்கள், இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின் செல்றதில்லை. சில பாயிண்ட்ஸில் நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். இந்த சிலுவையில் என்னென்னலாம் சிலுவையில் அறையணும் அப்படிங்கிறதுக்கு கலாத்தியர் 5:24 வாசிங்க. கலாத்தியர் 5:24 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலன். 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்கன்னா இருக்கும். நாம் வந்து இப்போ சிலுவையை பற்றி தியானிக்கிறோம். எல்லாரும் இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க? பெரும்பகுதி நல்ல சாப்பாடு, புத்து ஆடைகள், வெடி, சினிமா அல்லது கேலி ஆட்டங்கள். ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக கொண்டாடுறோம் இயேசு பிறப்பு. இயேசு எதுக்காக பிறந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக பிறந்தார். ஆனால் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுறோம்னு அன்றைக்கி தான் புது புது பாவம்லாம் செய்கிறாங்க. குடிக்கிறவர்கள் குடிகாரர் கிளப்பில் போய் சேர்ஸ், இயேசு பிறந்தார், சந்தோஷமாக கொண்டாடும். இதுக்கு இயேசு வந்தார்? இல்லை. ஆக இயேசு பிறந்ததனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் சிலுவையிலே மரித்த மரணத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள. அவர் தனக்காக மரிக்கலை, அவர் தனக்காக வாழலை. அவருக்குள்ளேயும் ஒரு சொந்த இருந்தது, சொந்த விருப்பம் இருந்தது. யாரும் வந்து பிதாவோடு கூடியதான அந்த உறவில் அவருக்கு ஒரு பிரிவினை வந்தது. அதனால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நரகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எ பிளேஸ் கம்ப்ளீட்லி ஃபர்சேக்கன் பை காட். தேவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நரகம். இயேசு பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவத்தின் தண்டனை என்ன? பாவத்தின் தண்டனை சொல்லுங்க, நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். உலகத்தில் சரீர மரணம் வந்தது கூட அதனுடைய விளைவு தான், ஆனால் தாமதமாக வந்தது. ஆத்ம மரணம் உடனே நடந்துருச்சு. தேவனை விட்டு பிரிகிறது தான் மரணம்ங்கிறது. ஒரு மரத்தை கிளையை வெட்டுறோம்னா அது பட்டு போயிடுது. என்ன நடக்குது அப்படின்னாக்கும், அந்த மரத்தோடு உள்ளதான இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அதே மாதிரி மரணம் என்பது உயிர் உடலை விட்டு பிரியும் போது. உயிர் உடலை விட்டு பிரிந்தால் உடல் யூஸ்லெஸ் ஆகிடும். உயிரோடு இருக்கும்போது கூட உடல் நோய்வாய்ப்பட்டால் உயிரும் யூஸ்லெஸ். உயிர் இருந்தாலும் அது யூஸ்லெஸ். அதே மாதிரி தான்
தேவனுக்கும் நமக்கு உள்ளதான தொடர்பு துண்டிக்கப்படும் போது தான் ஆவிக்குரிய மரணம் நேரிடுகிறது. நம்ம வாடி வதங்கி மரித்து போயிடுவோம். அதே மாதிரி பாவம் செஞ்ச உடனே தேவனுக்கு நமக்கு ஒரு உறவில் ஒரு துண்டிப்பு வந்துடுது, உடனே ஆவிக்குரிய மரணம் வந்து விடுகிறது. அதே மாதிரி தான் தேவனோடு கூட இனி இணைக்கப்படவே முடியாது அப்படின்னு கம்ப்ளீட்லி ஃபர்சேக்கன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நரகம். சாக் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே புழு சாவதில்லை, அக்கினி அவிவதில்லை. புழு சாகாத அக்கினி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இங்கே உள்ள நம்ம பார்க்குற அக்கினியெல்லாம் எவ்வளோ மாட்டை தூக்கி போட்டால் கூட செத்து போயிடும், பஸ்பமாயிரும். பிணத்தையே நெருப்பு வச்சு தான் எரித்து கொள்கிறாங்க. புழு சாகாமல் என்ன செய்யும்? ஆனால் அங்கே சொல்கிற அக்கினி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னாக்கும், நரகம் என்பது கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட இடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நரகத்தை சிலுவையிலே அவர் அனுபவித்தார் 3.5 hours. அது என்னது? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அதுதான் நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் அனுபவித்த நேரம். அந்த மரணம் எந்த மரணம்னா, சிலுவையில் சரீர பிரகாரமாக அவருக்கு நேர்ந்த மரணம் அல்ல, தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டதான ஆவிக்குரிய மரணம். சரி, இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? 5:24 கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் அறையிறது, சிலுவையின் வழி என்னன்னா, கிறிஸ்துக்குரியவர்களாக நாம் இருந்தால் கிறிஸ்து எப்படி அவருடைய சித்தத்தை நோ அப்படின்னு சொல்லிட்டு பிதாவனுடைய சித்தம் செய்தாரோ, அவர் எப்படி ஜெபம் பண்ணார் கெத்செமனியில் போய், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகல கடவுது, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. அவருடைய சித்தம் என்ன? அப்போ பாத்திரம் அகலணும். அதாவது உமக்கும் எனக்கு உள்ளதான உறவில் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் இடைவெளி கூட என்னால் சகிக்க முடியாது, அந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் பிதாவை தேவன் என்ன சொல்கிறாரு? ஒரு சகரியா பொண்ணு அடிக்கடி சொல்கிறதில்ல, சரிப்பா நீ அந்த பாத்திரத்தெலாம் பருக வேண்டாம், நீங்கள் ஒரு பாவமும் செய்யவே இல்லை, யூ கேன் கம் அப் டு மீ டைரக்ட்லி, எனக்கிட்ட நேரடியாக வந்துடலாம், பட் திஸ் பீப்புள் வில் கோ டு ஹெல், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. ஓகேயான்னு கேட்டால் ஆண்டவர் இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு அது நல்லது இல்லை தான், ஆனால் அவங்களுக்கு எது நல்லதோ அதுக்காக என்னையே ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் சிலுவை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துக்குரியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய இச்சைகளையும் நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். அப்படின்னா யூ மஸ்ட் சே நோ, எஸ் டு காட், நோ டு லஸ்ட். எனக்குள்ள பார்க்க வேண்டும் என்ற ஒரு இச்சை இருக்கிறது, அதுக்கு நீ நோ சொல்லணும். தேவன் எதை பார்க்கணுங்கிறாரோ அதை தான் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுங்கிறாரோ அதை நீ பார்க்கக்கூடாது. தேவன் எதை கேட்கணுங்கிறாரோ அதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுங்கிறாரோ அதை கேட்கக்கூடாது. எதை பேசணுங்கிறாரோ அதை தான் நீ பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறாரோ அதை நீ பேசக்கூடாது. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியலையே, தேவன் என்ன சொல்கிறாரு எனக்கு புரியலையே, நான் நேருக்கு நேரம் என் காதுனால கேட்க முடியுதா? அந்த தேவனே நான் இப்போ என்ன பேசணும்னு சொல்லுங்கள், ரைட்டுப்பா அப்படின்னு உடனே தோண்டி நமக்கு சொல்லிடுவாரா? இல்லையே. அப்போ வி ஸ்ட்ரகிள் தேர். நமக்கு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் போய் 3 தரம் ஜெபம் பண்ணுறார். அவருக்கு வானத்திலேருந்து சத்தம் வந்துச்சா, இதுதான்ப்பா என் சித்தம் போய் மறிச்சிருன்னு சொன்னாரா? இல்லையே. சாக் சொல்லுவாங்க, அதுக்கு பதில் வரலைன்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக பதில் வந்துருச்சு, அது என்ன? நோ. நோங்கிற பதில் வந்துருச்சு, அவ்வளோதான். பவுல் சொல்கிறார், நான் 3 முறை போய் ஜெபம் பண்ணேன், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை விட்டு நீங்கன்னு சொல்லிட்டு நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன். 3 தடவை என்ன பதில் நேரம் வந்ததா? அது நீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? பதில் என்ன? நோ. அப்போ அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசையை நம்முடைய இச்சையை நாம் சிலுவையிலே நாம் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் டேக்கிங் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோவிங் மீ. அப்போ நம்முடைய கிறிஸ்துக்குரியவர்களாக இருந்தால் நம்முடைய மாம்சத்தில் எழும்பக்கூடியதான இச்சைகளை, உன்னை வாங்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை சாப்பிடணும், உன்னை அனுபவிக்கணும், இவரோட பழகணும், பேசணும், அங்கே போகணும், இப்படி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். சின்ன பிள்ளைகள்னா செல்ஃபோனை பார்க்குறதுல கூட ஒரு ஆசை, வாலிப பிள்ளைகள்னா பிடுங்க முடியாது. அப்படிலாம் இப்போ அதுக்கு ஒரு பெரிய ஆடிக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி யூத் மீட்டிங்கில் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில யோசிக்கிறாங்க. யூத் மீட்டிங்கை போகாமல் இருந்துட்டா ஏன்? அந்த ஆசையை இச்சையை சிலுவையில் அறைவதற்கு அவங்க தயாராக இல்லை.
3 மணி நேரம் சிலுவையில் இயேசு பிதாவினுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்படுவதை அவர் விரும்பலை. 3 மணி நேரம் செல்ஃபோனை விட்டு துண்டிக்கப்படுறது கூட, அல்லது 3 நாள் துண்டிக்கப்படுறது கூட இன்றைக்கி வாலிபர்கள் விரும்பலை. அது அவர்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. இங்கே தான் நீங்கள் சிலுவையில் அறையணும். பிதாவாகி தேவனை அடைய அல்லது பரலோகத்தை அடைய வழி எது தான்? சிலுவையின் வழி. ஒரே வழி தான், நானே வழின்னாரு. அந்த வழி அவர் சென்ற வழி. அது என்ன வழி? அதுதான் சிலுவையின் வழி, சிலுவை பாதை, த வே ஆஃப் கிராஸ். எனவே சிலுவையின் வழி இல்லாமல் ஆண்டவரே சொன்னார், என் மூலம் அல்லாக ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழி. அது என்ன வழி? அதுதான் சிலுவையின் வழி. நான் போன வழி எது? சிலுவையின் வழி. அது என்ன வழி ஆண்டவரே? என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதான். தன்னுடைய ஆசையையும் அதனுடைய இச்சையையும் சிலுவையில் அறையிற வழி. அப்போ அதில் என்ன சந்தோஷம் இருக்கும்? முழுக்க முழுக்க அவருடைய சித்தம் நிறைவேறதில் ஒரு சந்தோஷம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முதல் குழந்தைன்னு வச்சுங்களேன். முதல்ல அந்த பிள்ளைகள், அது ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு தாய்க்கு ஒரு கையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லை, இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கும் அந்த குழந்தைய ரொம்ப ஆசையாக கொஞ்சுவாங்க. அது என்ன செஞ்சாலும் சந்தோஷம்தான். அந்த பிள்ளை அவங்க அம்மா இப்போ ஆசையாக அந்த பிள்ளைக்கு ஒரு தின்பண்டத்தை கொடுத்துட்டு அவங்க ஒரு கொஞ்சோண்டு பிச்சை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை அதையும் பிடுங்குதுன்னு வச்சுங்களேன், அம்மா எனக்கு கொடு அப்படின்னு. அந்த தாய் அது இஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்கும், ஆனால் இஷ்டமாக இருக்கும் இல்லை? தான் ஆசையாக திங்கன்னு நினச்சது அந்த பிள்ளை பிடுங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை சந்தோஷப்படுறது தான் தனக்கு சந்தோஷங்கிற போது அது இஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா? இதுதான் சிலுவையின் பின்னே சிரித்த முகமாக போகிறது. அது சிலுவை தான், ஆனால் நான் சிரித்து கொண்டே போவேன். ஏன்னா அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதுதான் என்னுடைய நோக்கம். என் பிதாவை சந்தோஷப்படுவார் இல்லையா? அதுதான் எனக்கு சந்தோஷம். அதனால தான் சிலுவையின் பின்னால் இயேசு அவர் விடுதலையாக போனார், இளைப்பாறுதலோடு கூட போனார். அப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட்டபடினால தன் ஜீவனே போனாலும், பிலிப்பியரில் பின்னாடி எழுதியிருக்கு, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராகி. எப்படி கீழ்ப்படிந்தார்? முழுக்க முழுக்க பிதாவினுடைய சித்தம் செய்கிறதையே தன்னுடைய சந்தோஷமாக லக்காக வைத்து கொண்டபடினால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது பிதாவுக்கு சந்தோஷமாக இருக்கா, ஓகே. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, ஓகே. ஒரு கதை கேட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு தாய் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. அந்த பையன் படிக்கும்போது அந்த தாய் ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல ப்ரைஸ் வாங்கினானா. அந்த ப்ரைஸ் வாங்கும்போது பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு ஒத்த கண் இல்லை. அதனால் ஒத்த கண் இல்லாமல் எங்கள் அம்மா நான் ப்ரைஸ் வாங்கும்போது இருந்தாங்கன்னா மற்றவங்களாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க அம்மாவுக்கு ஒரு கண் பொட்டடா, குருட்டு கண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வேண்டாம். அவன் நல்ல வேலை கிடச்சி போய் ரொம்ப உயர்ந்த பதவிக்கு போயிட்டான். அப்போ அந்த அம்மாவுக்கு அவனை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் இப்போ ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறான். பல பேர் அவனை ரொம்ப மதிப்போட மரியாதையோடு கௌரவமாக பார்க்கக்கூடிய இடம். தன் தாய் ஒத்த கண் இல்லாமல் நிற்கிறத அவன் விரும்பலை. ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எப்பாவது ஒரு தடவை என் மகனை பார்த்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் வெளிநாட்டில் போய் நல்ல உயர் வேலையிலேருந்து ரொம்ப சம்பாதிக்கிறான். எப்பா அவனை நான் ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவன் யோசிக்கிறான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு தடவை அவனை எப்படியாவது பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்த ஊருக்கு போயிட்டான். உங்களை யார் இங்கே வர சொன்னா? நான் தான் உங்களை வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னை அவமானப்படுத்திருக்கா, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை கோபமாக பேசிட்டு அவன் அனுப்பிட்டான். அந்த தாய் வந்துட்டு ஒரே ஒரு செய்தி அனுப்பினாலாம், தம்பி நீ என்னை பார்க்காம வருத்தமாக அனுப்பிட்டா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறீல, அது எனக்கு போதும்ப்பா. ஆனால் ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு கண் இல்லைன்னு மட்டும் எனக்கு உனக்கு தெரியும், ஆனால் அந்த கண் ஏன் இல்லைன்னு உனக்கு தெரியாது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்த, அப்போது உன் கண்ணில் குத்தி உன் கண் பார்வை இழந்துருச்சு. அப்போ மருத்துவர்கிட்ட கொண்டு போனோம். அவங்க அந்த கண்ணி இன்னுமே பார்க்க முடியாது, அதனால் வேறு ஒரு கண் கிடச்சா அந்த
இதை சரி பண்ணிடலாம், அந்த வெளியை மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய கண்ணை கொடுத்துதாப்பா நான் உனக்கு சரி பண்ணேன், அதனால தான் என் கண்ணு வந்து பார்வை இழந்துருச்சு, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க போதும். மற்றபடி நான் எதுக்காக என் கண்ணை கொடுத்தனோ அது இவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கிற எனக்கு போதும். அவன் அழுது வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க. அந்த தாய் அந்த கண்ணை கொடுக்கலைன்னா இப்போ அவன் பொட்ட கண்ணனாக இருப்பான். அந்த தாய் அந்த கண்ணை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவன் 2 கண்ணோடு இருக்கிறான். ஆனால் ஒத்தை கண்ணோடு இருக்கக்கூடிய அந்த தாயை நான் பார்க்க மாட்டேங்கிறான், நீ வந்தால் எனக்கு அவமானம்ங்கிறான். இன்றைக்கி அநேகம் பேருக்கு வந்து சிலுவை ஓர் அவமான சின்னம். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற நமக்கோ சிலுவை ஓர் வெற்றி சின்னம். பைபிள் என்ன வாசிக்கிறோம்? அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ தாயினுடைய தாகத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளாத மகனுக்கு வந்து தாய் வந்து ஒரு பொட்டக்கண்ணனா தெரியுது. ஆனால் அந்த தியாகத்தை புரிந்த பின்னாடி இப்போ அவன் அழுகிறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் அறியாமல் செஞ்சிட்டேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். ஆனால் என்னுடைய நான் நல்லா இருக்கணுங்கிறக்கா நீங்கள் உங்கள் கண்ணை கொடுத்துருக்கீங்க. நல்லா இருந்த உங்கள் கண்ணை வந்து பொட்டக்கண்ணா போனதுக்கு காரணம் என்னுடைய கண்ணுக்கு பதிலாக உங்கள் கண்ணை கொடுத்தது. ஆனால் அதை நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், இன்றைக்கி அப்படி தான் நாம் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் இருந்தார். அதுதான் நற்செய்தி. இல்லைன்னா நம்ம ஜீவன் இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி சிலுவை என்பது அநேகம் பேருக்கு ஒரு தோல்வியின் சின்னமாக தெரிகிறது. அதனால தான் எழுதியிருக்கு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. நாம் இச்சையின்படி நடந்தால், நாம் நினைக்கிறதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் நாம் ஜீவனை அடைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை காத்துக்கொள்வான். அப்போ நாம் இந்த பூமியில் நாம் ஆசைப்பட்டது நிறைவேறணும், நான் விரும்புகிறது எனக்கு நடக்கணும், நான் பார்க்க விரும்புகிறத பார்க்கணும், கேட்க விரும்புகிறத கேட்கணும், நினைக்க விரும்புகிறத நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே உள்ளதான காரியங்களை யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், உன்னுடைய சுய மையம் கொண்ட உன் வாழ்க்கையை, உன் ஜீவனை நீ காத்துக்கொள்ள விரும்பினா நித்திய ஜீவனை நீ இழந்து போய்விடுவாய். ஆனால் என் நிமித்தம் உன் சரீரத்துக்கோ அல்லது உன் ஆத்துமாவுக்கோ ஏற்படக்கூடியதான எதிர்மறையான காரியங்களை எல்லாம் நீ தாங்கி கொண்டால், பொறுத்து கொண்டால், அல்லது சிலுவையில் நீ அறைந்தால் அந்த நித்திய ஜீவனை நீ காத்துக்கொள்வாய். ஆமரிமானவர்களே, கிறிஸ்துக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சிலுவையில் அறைகிற அனுபவம் கஷ்டமானதான், அது இஷ்டமான அனுபவம் கிடையாது. ஆனால் அதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொண்டால் அந்த கஷ்டத்திலையும் நாம் எப்படி இருக்கலாம்? சிலுவையின் பின்னே நாம் சிரித்த முகமாய் செல்ல முடியும். ஏன்னா த ரிசல்ட், அதான் சகோதரர் சொல்வார், ஒரு தாய்க்கு பிரசவம்னா அது வேதனை தான் தெரியும், இட் இஸ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பிற இல்லைன்னா சவம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நான் கடந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமே, அந்த சந்தோஷத்தில் அந்த தாய் தன் பிரசவ வேதனையெல்லாம் மறந்து விடுகிறாள். அதுக்கடுத்து 2வது குழந்தை 3வது குழந்தைன்னு கூட சில தாய்மார் நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு சமயமும் அவங்க அந்த பிரசவ வேதனைக்குள்ளே தான் கடந்து போகணும். சொல்கிறாங்க, அந்த மரண வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பிரசவ வேதனைக்கு விட கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்கிறாங்க. பிரசவ வேதனையை விட மரணம் தருவாயில் உள்ள வேதனை கூட கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரசவ வேதனைங்கிறது அதிகம். ஆனாலும் கூட எந்த தாயாவது எனக்கு பிரசவ வேதனைன்னு பிள்ளையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது ஒரு பிள்ளையாவது எனக்கு வேணும்னு தான் நினைப்பாங்க. ஆக அந்த சந்தோஷத்தை, தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். இப்போ நாமளும் இந்த பூமியில் சிலுவையை சகிக்கணும்னா, நாம் இப்பொழுது விரும்புகிறதை அடையும் போது உள்ள சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் விரும்புகிறதை அடையும் போது, அதாவது அந்த நித்திய ஜீவனை அடையும் போது அது பேரின்பம். இது சிற்றின்பம், அது பேரின்பம். இது சிறு வேதனை, ஆனால் அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் நம்ம அதில் கடந்து போகிறோம். பரீட்சை எழுதணும் அப்படின்னு தாய்மார்கள் விரும்புவோம். காய்ச்சலாக இருக்கிற பிள்ளை கூட கொண்டு போய் என்ன செய்வாங்க, தாய் இருந்து எப்படியாவது பரீட்சை எழுதியிருப்பான், மத்தியானம் கூட நீ வந்துரு அப்படிம்பாங்க. அது காய்ச்சலோடு இருக்கும், ஒரு மாத்திரை போட்டு போய் பரீட்சை எழுதிருக்கேன். பரீட்சை எழுதினா தான் அது அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். அதனால் கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரவாயில்ல, எப்படியாவது பரீட்சை மட்டும் எழுதிட்டு வந்துடு. ஏன் அந்த பிள்ளையை ஏன் நம்ம உபத்திரவப்படுத்துகிறோம்? அதனுடைய நன்மைக்காகத்தான். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தீமையை போல தெரிகிறது. பிள்ளையை காலையில் எழும்பி நீ படி அப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கு கஷ்டமாக தெரியுது.
ஆனால் அந்த பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுத்துச்சுன்னா வெரி குட், இப்போ அம்மா நான் இவ்வளோ வாங்கிட்டேன்னு ஒரு சந்தோஷமா, இதுக்கு தப்பா அன்னைக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன், காலையில் எந்திரிச்சு படிக்க சொன்னேன். ஆமருமையானவர்களே, தேவன் நம்மை கடந்து வரும்படி அனுமதிக்கிற பாதை அது கஷ்டமானதாக இருக்கலாம், நமக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அது இன்னைக்கு சிலுவையை போல் இருக்கலாம், அது பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், அது நமக்கு துன்பத்தை தரக்கூடிய இருக்கலாம், நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நிந்தையையும் அவமானம் கொண்டு வரலாம். ஆனால் அதுதான் பரலோகத்துக்கு போகிறதான வழி, அதுதான் சீசத்துவ வழி. எனவே கிறிஸ்துக்குரியவர்களாக நாம் நம்முடைய சொந்த ஆசையையும் இச்சையையும் சிலுவையில் அறைய கற்றுக்கொண்டால்தான் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டு அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம். இப்போ நாம் கிறிஸ்தவர்கள்னு கிறிஸ்மஸ் கொண்டாடினா தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பேர் வச்சா தான் கிறிஸ்தவர்கள், ஸ்டார் தொங்குனா தான் கிறிஸ்தவர்கள். அப்புறம் இந்த குல்லாவை போட்டுட்டு சாண்டா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால எல்லாரும் வெளியில் உள்ளவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த தொப்பி வச்சுக்கிட்டு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ஸ்டாரு, இதான் தெரியுது. கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்? நம்மையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக. அது நடந்திருக்கா? ரட்சிக்கப்படாதவங்களாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. நீங்கள் புற மதத்தவருடைய கடைகளுக்கு போங்க அல்லது ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே கூட ஒரு குடில் சோடிச்சு வச்சுருக்காங்க, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு போடுறாங்க. ஜவுளி கடைக்காரன் கிறிஸ்தவர்னா என்னன்னே தெரியாதவங்களாம் பெரிய டிஜிட்டல் போர்டெல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணுவான், கிறிஸ்மஸ் வாழ்த்து. எதுக்கு? என்ன கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலையா அப்படிமா? அவன் வியாபாரம் எடுக்கிறதுக்கு தான். செல்ஃபிஷ் பீப்புள். அவன் இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்மளை கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்கிறான். ஆனால் நம்மளை ஆண்டவர் சொல்கிறார், நீ கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாம், கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உண்மையிலே கொண்டாடணும்னா நம் வாழ்க்கையில் அவர் சொல்கிறபடி வாழ்கிறதான். ஸோ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். கிறிஸ்மஸ் வாழ்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு சொல்கிறவன்லாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கிறிஸ்து சொல்கிறதை கேட்டு அதன்படி நடக்கிறவள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சரி, அதுக்கடுத்து இன்னொரு சிலுவையின் ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 5:24 இப்போ வாச்சோம். எபேசியர் 2:15 வாசம். எபேசியர் 2:15-16. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். போதும். யூதர்களும் இருந்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்களும் இருந்தார்கள். யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று தேவனுக்கு உகந்த ஜனங்களாக கருதப்பட்டார்கள். யூதர் அல்லாதவர்கள் நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை, அவர்கள் இஸ்ரவேலர்களாகவோ தேவனுடைய ஜனங்களாகவோ அவர்கள் கருதப்படவும் இல்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர் 2 பேருக்கும் இருந்ததான பகையை அவர் சிலுவையிலே கொன்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் பாடுபட்டார். அப்படி கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இப்போ ஒரே ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். பகையை கொள்ளும் ஒரு ஆயுதம் என்னது? சிலுவை. இரு திறத்தாரையும் ஒன்றாக்குவதற்கு அவர் பகையை சிலுவையிலே கொன்று அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் அல்லது அப்பா அம்மா, பெற்றோர்கள் பிள்ளைகள், கணவன் மனைவி, சபையில் சகோதரர்கள் சகோதரிகள், நம் இருதயத்தில் ஒரு விதமான பகை உணர்வுகள் இருக்க முடியும். அந்த பகை எப்படிலாம் வரும் அப்படின்னாக்கும், அது நாகரீகத்தின் அடிப்படையில் வரலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய வித்தியாசத்தில் வரலாம், அல்லது அவர்கள் பழக்க வழக்கங்களில் அவர்களுடைய பழக்க வழக்கம் நல்லா இல்லை அப்படின்னா நமக்குள்ள அவங்களோட இணங்கி போக முடியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆக பகை உணர்வுங்கிறது ஒரே வீட்டில் கூட கணவன் மனைவிக்கு இல்லை. ஏன்னா உங்களுடைய விருப்பம் ஒன்றா இருக்குது, அவருடைய விருப்பம் ஒன்றா இருக்குது, 2 பேரும் இணங்கி போக முடியலை. அப்போ நமக்குள்ளே ஒரு பகை உணர்வு, ஒரு ஹேட்ரட், அன்புக்கு பதிலாக ஒரு வெறுப்பு, ஒளிக்கு பதிலாக ஒரு இருள், ஒரு பகை உணர்வு அப்படியே நம்முடைய மாம்சத்தில் எழும்புது. டிமாண்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்களை வரவேற்கணும், கைகூப்பி வாங்கன்னு சொல்லணும், சந்தோஷமாக ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க, உங்களை விசாரிக்கணும், ஃபோன்லேயாவது விசாரிக்கணும், எப்படி இருக்குன்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கீங்க, உங்களை யாரும் விசாரிக்கலை. உங்களுடைய இருதயத்தில் நான் என்னெல்லாம் செஞ்சேன் இந்த மனுஷனுக்கு, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ட்டார் இல்லையா?
ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. பெற்றோர்கள் மேலே பிள்ளைகளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும், பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும், ஒரே வீட்டில் உள்ளவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கல. நான் என்னென்னலாம் இந்த மனுஷுக்கு சந்தேன், நான் படுத்து கிடக்கிறேன் என்னன்னு கூட கேட்கல இந்த ஆள் இல்லையா? ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி தான். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம். நமக்கு கனத்தை எதிர்பார்க்குறோம், பணத்தை எதிர்பார்க்குறோம், உதவியை எதிர்பார்க்குறோம், அன்பான ஒரு விசாரணையை எதிர்பார்க்குறோம், நம்மளை மற்றவர்கள் உபசரிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், விசாரிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலையும் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது நடக்காத பொழுது நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒரு பகை உணர்வுகள் உண்டு. அந்த பகை ஒரு நடுச்சுவர் போல் எழும்பி பாருங்கள். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் ஒரு காம்பவுண்ட் எடுத்தோடனே இனிமேல் நம்ம அங்கிட்டு பார்க்க மாட்டோம், அவங்க இங்கிட்ட வர மாட்டோம். அது காம்பவுண்ட் இல்லைன்னா அவங்க இங்கிட்டு வருவாங்க, நம்ம அங்கிட்டு போவோம். ஒரு உறவு இருக்கும். சுவர் எழும்பினோடனே அவங்க யாரோ நம்ம யாரோ, நம்ம ஹோட்டல் நம்ம வேலையை பார்ப்போம். இப்படி தான் அந்த பகை என்பது ஒரு சுவர் போல் எழும்பின உடனே அன்பான சகோதரர்களாக இருந்தவங்க ஒருத்தர் பார்க்குறதில்ல. நீ போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், நீ போகிற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது அண்ணன் தம்பியாக இருக்கும், அக்கா தங்கச்சியாக இருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கும், அல்லது சபையில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கும். அவங்களுடைய கருத்துக்களில் வேற்றுமை வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளருது. அந்த பகை வளர்ந்து எப்படி ஒரு செடி மரமாகுதோ அதே மாதிரிக்க அது நாளுக்கு நாள் கொஞ்சம் நாள் ஆக 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 இருதயம் கடினமாகிடுது. மன்னிக்க முடியலை, மன்னிப்பு கேட்க முடியலை, ஒப்புரவாக முடியலை. அந்த பகை ரெண்டு பேரையும் பிரிச்சிருது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அந்த பகையை சிலுவையிலே கொன்று. அப்போ இயேசு போன வழியில் நம்ம போனால் தான் நமக்குள்ளே ஐக்கியம் இருக்கும். இஃப் யூ லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் as he has lived, இயேசு எப்படி தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் தேவனுடைய ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஒளி என்ன? நானே உலகின் ஒளியினர் ஆண்டவர், நானே வழி, நானே ஒளி. அப்போ இயேசு நமக்கு எப்படி வழியாக இருக்கிறார், எப்படி ஒளியாக இருக்கிறார்னா, அவர் சிலுவையிலே பகையை கொன்றார். யூதாஸ் காரியத்து கூடவே இருந்து குழி பறிப்பாங்கல்ல, ஒரு இது சொல்லுவாங்க, உடன் இருந்தே கொள்ளும் வியாதின்னு. அது மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறப்பாங்கல்ல, அதே மாதிரிக்க கூடவே இருந்துக்கிட்டு 12 பேரில் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு போய் நான் அவரை காட்டி கொடுக்குறேன் என்ன தர்றீங்கன்னு கேட்குறாரு. அங்கேயே அப்படி பேசிட்டு இங்கே அவர் கூடவே இருக்கிறார். அவருடைய பர்ஸு அவர் தான் வச்சுருக்காரு. பணப்பையில் விழுகக்கூடிய காணிக்கையெல்லாம் சுமக்கிறவரும் அவர் தான், கூடவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அது தெரியும். நமக்கெல்லாம் தெரிஞ்சோம்னா சரி துரோகி வெளியே போடான்றோம். நான்லாம் யோசிக்கிறேன், சர்ச்சில் இப்போ ஒரு காணிக்கை பணப்பொறுப்பு ஒருத்தர் கொடுத்துருக்கோம், அவர் ஒழுங்காக கையாளுன்னு என்ன செய்வோம், அட்லீஸ்ட் நீ அந்த வேலையை பார்க்க வேண்டாம்னாலும் சொல்லுவோம்ல. ஏசு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் பார்க்குறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் பணப்பையில் விழுகிறதே, பணப்பையை சுமக்கிறவனாவும் அதில் விழுகிறது அவர் களவாடுறவனாகவும் இருந்திருக்கிறாரு. ஹி வாஸ் எ தீஃப். ஆனால் இயேசு ஆண்டவர் அவர் தெரிஞ்சே வச்சுருக்கார். அவர் யோவான் 6:64-70 வாசிக்கிறோம். அவர் ஆதி முதற்கொண்டு அவர் விசுவாசிக்கலைன்னு எழுதியிருக்கு. ஆதி முதற்கொண்டு விசுவாசியா நின்னார் என்று அவர் அறிவார். வசனம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால் நம்ம அதை வாசிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். யோவான் 6:64-70 பாருங்கள். அப்போ இயேசு ஆண்டவர் அதெல்லாம் தெரிந்துமே அவரை வைத்திருக்கிறார். அவரை நண்பனேங்கிறார். முத்தமிட்டோம் மணுமகனை காட்டி கொடுக்க வாய்ந்தாய்ங்கிறார். நண்பனே எப்படியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமா? ஒருவேளை உள்ளத்துக்குள்ளே அப்படியே வெறுப்பை வச்சுக்கிட்டு வேணால் வெளியில் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசிங்க. அவர் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார்னு எழுதியிருக்கு. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி தான் எழுதியிருக்கு பாருங்க. 2வது வசனம் வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து
போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும், இந்த சம்பவத்தை கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல என்ன எழுதியிருக்கு? முடிபரியந்தம் அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது உடனே என்ன எழுதியிருக்கு? யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதியிருக்கு. மூணாவது என்ன எழுதியிருக்கு? அவர் எல்லாரையும் பந்தி இருக்கும்போது அவரும் உட்கார்ந்துருக்கிறாரு. காட்டி கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் வாங்கினவரும் உட்காந்துருக்கார். நீங்கள் மத்தேயு 26 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் போய் அவர் அவங்ககிட்ட பேசி என்ன தருவீங்க காட்டி கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் எழுதியிருக்கு. அதுக்கடுத்து அந்த சம்பவம். இப்போ அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்குன்னா, அவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை கலட்டிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, இப்போ ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள். இயேசு ஆண்டவர் குரு என்றும் போதகரும் அப்படியா அழைக்கப்பட்ட எல்லாராலும் மதிக்கப்பட்ட நபர் இப்பொழுது சட்டை ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, ஒரு சேலை அப்படின்னா அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி வசதியெல்லாம் ட்ரெஸ்கள் கிடையாது. ஒரு துணி, ஒரு பிளாங்கெட் மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு துண்டு அதை கட்டிட்டு எல்லாருடைய காலையும் கழுவுறார். அப்போ தாவீது ராஜா தன்னுடைய மனைவிக்கு முன்பாக ஆடி அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஆடும் பொழுது அவர் சவுல்டைய குமாரத்தியாகிய அவருடைய மனைவி சொல்கிறாரு, இன்னைக்கு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெண்களுக்கு முன்பாக என்னமா மகிமைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டலாக சொல்கிறான். ஏன் நீ ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு எல்லா பெண்களுக்கு முன்பாக இப்படி போய் நீ வஸ்திரத்தை தூக்கி போட்டு ஆடிட்டு வரையே, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமாக இல்லையா அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது தண்ணி போட்டு ஒரு சில முன்னாடி ஆடிட்டு போவாங்கல்ல. தாவீது ராஜா அப்படி தான் ஆடிட்டு போகிறார். அப்போ பெண்கள்லாம் பார்க்குறாங்க, ஏன் நீ ஒரு ராஜா இப்படிலாம் பெண்களுக்கு முன்னாடி இப்படி ஆடிட்டு போகிறேன், உனக்கு வெக்கமா இல்லையான்னு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தன் வஸ்திரத்தையெல்லாம் கழட்டி போட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு, உடம்புல துணியே இல்லை, இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு போய் காலில் கழுவுறாருன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடியதான அவருடைய கௌரவம், அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டார். இதுதான், இந்த சிலுவையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சிலுவை அந்த மரச்சிலுவை அல்ல, 3.5 மணி நேரம் தொங்கின மரச்சிலுவை அல்ல. அவர் பூமியில் வாழ்ந்த பொழுது அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்த பிரசங்கம் தான் இது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவுள்னு சொன்னது மரச்சிலுவையில் தொங்கினதுக்கு பின்னாடி பேசின பிரசங்கம் இல்லை. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் பேசின செய்தி இது. அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் சொல்கிற சிலுவை என்ன? மரச்சிலுவை அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்னாக்கும் கல்ற முதற்கொண்டு சர்ச்சில் இருக்கிற பாதிரியார்கள் முதற்கொண்டு தங்கச்சிலுவையும் வெள்ளி சிலுவையும் மரச்சிலுவையுமா தொங்க போட்டிருக்காங்க. அந்த சிலுவை அல்ல. இயேசு சொல்லுகிற சிலுவை என்னன்னா, என் விருப்பத்துக்கு நோ சொல்லக்கூடிய, என்னுடைய ஆசைக்கு என்னுடைய திட்டங்களுக்கு நோ சொல்லக்கூடியதான சிலுவை. என்ன வருமானவர்களே, இந்த பகை, என் விருப்பத்தில் ஒரு பகை வருகிறது பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்க, அவங்க செருப்பை காட்டி போட வேண்டிய இடத்துல போடாமல் வாசலுக்கு வீட்டுக்குள்ளே செருப்பு போடுவாங்க. தெருவெல்லாம் நடந்துட்டு இப்படி கொண்டாந்து இப்படி வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டு வர்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் இருதயத்தில் அப்படியே ஒரு பகை எழும்புது. என்ன இந்த மனுஷன், ஒரு நாகரிகமே இல்லை. அதே மாதிரிக்கு வீட்டுக்குள்ளே அவங்க புழங்குவாங்க. உங்கள் டாய்லெட்டை போய் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணி விடலை, அல்ல தண்ணி ஊற்றி விடலை. நீங்கள் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க, அவங்க நீட்னஸ் இல்லாமல் புழங்குறாங்க, உங்களால் நேசிக்க முடியல. இப்படி நாகரிகம் இல்லாதவர்கள், பழக்க வழக்கம் பத்தாதவர்கள், அல்லது சமுதாயத்தினால் ஒரு உயர்வு தாழ்வாக எண்ணப்படுகிறவர்கள். கொலோசியர்கள் நிறுவத்தில் 3வது அதிகாரம் பாருங்கள். இந்த இடத்துல நம் இருதயத்தில் அப்படியே ஒரு பிரிவினை, ஒரு கசப்பு, நம்முடைய எதிர்பார்ப்புகளின்படி ஒரு மனிதன் நடக்காத பொழுது, அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒரு பகை எழும்புகிறது. நான் எதிர்பார்த்தபடி அவர்கள் நடக்காத பொழுது. இப்பொழுது 3வது அதிகாரம் 9-10 வாசிங்களேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஓல்டு செல்ஃப் should be put on the cross. பழைய மனுஷன், பாவத்தை நேசிக்கிற, இன்பத்தை நேசிக்கிற, தான் விரும்புறது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய செல்ஃபிஷ் டைப் ஆஃப் பர்சன், அதை நீ சிலுவையில் அறிந்துட்டு புட் ஆன் த நியூ செல்ஃப், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க.
பழைய மனுஷன் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புகிறவன், ஆசையும் இச்சையும் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறவன், தான் ஒரு தன்னுடைய சொந்த மதிப்பை மரியாதையை தேடுகிறவன். புட்டான் த கிராஸ், அதை சிலுவையில் வச்சிரு. புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். அப்போ என்ன அர்த்தம்? பகையை சிலுவையில் கொள்ளணும்னு சொன்னேன், ஆசையும் இச்சையும் சிலுவையில் வைக்கணும்னு சொன்னேன், சுயத்தை சிலுவையில் அறையணும், செல்ஃப். ஸோ அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, 11ஆவது வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவங்க என்ன எழுதியிருக்க? பார்பேரியன் அண்ட் ஸ்கித்தியன். இந்த பார்பேரியன் அப்படின்றது, ஸ்கித்தியன் யாருன்னா அவனுக்கு பார்பேரியன் சொல்லுவாங்க. அதாவது காட்டுமிராண்டி அல்லது நாகரிகம் இல்லாதவன் சொல்கிறோமே, அவன் இன்னொருத்தனை பார்த்து இவன் நாகரிகம் இல்லாதவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, அவன் தான் ஸ்கித்தியன்னு சொல்லுவாங்க. ஆக நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கலாம். நாகரிகம் இல்லாதவர்கள், பழக்க வழக்கம் பத்தாதவர்கள், பேச்சில் ஒரு நல்ல டீசெண்டாக பேச தெரியாது, சாப்பாடு உடுத்துறது, ஒரு நீட்டாக எந்த இடத்தையும் புழங்குறது, அதில் பழக்க வழக்கம் பத்தாது. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நோவாவின் பேழைக்குள்ளே எல்லா மிருகங்களும் அடைக்கப்பட்டது போல் திருச்சபையில் இருக்கிறோம். இங்கே நமக்குள்ளே அப்படி பட்டும்படாமல் பழகக்கூடியதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரலாம். ஏன்? அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் தான் ஐக்கியப்பட முடியும். அவர் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தது போல் நாமும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தால் நம்ம ஆசையும் இச்சையும் சுயத்தையும் பகையையும் சிலுவையில் அரைஞ்சிருவோம். அப்போ நம்ம ஒருவரோட ஐக்கியப்பட முடியும். இந்த சிலுவையில் அறையிறதுனா என்ன? நாம் என்ன நினைக்கிறேன்னா, ஆணியை வச்ச நோட்டுன்னு அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ சிலுவையில் ஏறினா என்ன? நமக்குள்ளே தான் எண்ணங்கள் எழும்பும்போது அதை அப்படியே அடக்கி வச்சிங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போயிடுவீங்க, மன அழுத்தம் வந்துடும். சில பேர் அப்படி தான், சிலுவையில் அறைந்துன்னா அதை கொன்று அதை சாகடிச்சிருன்னு சொல்கிறது. சாகடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பாம்பை சாகடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டீங்க. ஒரு பாம்பை அடைச்சி போகிறீங்க, 2 பாம்பை அடைச்சி போடுறீங்க, அதை அப்படியே கடைசியில் நீங்கள் வெளியே போயிடுவீங்க, இல்லைன்னா உங்களை சாகடிச்சிடும். இதே மாதிரி தான் நாம் அநேக காரியங்களை சிலுவையில் அறையிறதுன்னா கொல்றதுன்னு அர்த்தம். டூ அவே வித் இட் ஃபைனலி. அதுக்கு உயிர் இல்லாமல் செஞ்சிரு, அந்த பகையை கொன்று விடு அப்படின்னா, பகையை சுட் டை வித் மீ அப்படி நீங்கள் தெரியலைன்னு சொன்னால் அது உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை கொண்டு வந்து விடும். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பக்கத்தில் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும் பொழுது, ஆண்டவரே பகை எப்படி நீங்கள் கொல்லணும்னு தெரியுமா? ஒன்று சொல்கிறீங்க, ஏசு ஆண்டவர் எப்படி கொன்றாரு? பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படி தான் அவர் பகையை கொன்றார். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒன்றை செய்கிறாங்க, உங்களை மன்னிக்க முடியலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. இப்படி ப்ரே ஃபார் தம், யூ வில் நாட் அக்யூஸ் தம். இஃப் யூ அக்யூஸ் தம், யூ வில் நாட் ப்ரே ஃபார் தம். நீங்கள் யாராவது குற்றப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குற்றப்படுத்தவே மாட்டீங்க. நீங்கள் சோதிச்சு பாருங்கள், நான் சோதிச்சு பார்த்துருக்கேன். ஒரு மனிதர் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது, நீங்கள் அவங்களுக்காக இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஏசு செஞ்சது போல். எப்படி? பிதாவே அவளுக்கு மன்னிங்க. ஒரு தடவை பிரதர் சொன்னார், பர்ஸை பிக்பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அந்த சகோதரன் சொல்கிறார், எனக்கு பணம் தான் போச்சு, நான் சம்பாதிச்சிட முடியும், ஆனால் அவனுக்கு ஆத்மாவே போச்சே. அதே மாதிரி தான் ஏசு ஆண்டவர் எப்படி அவங்களுக்காக பரிதபிச்சார்னா, அவருக்கு இந்த ஜீவனை கொள்கிறாங்க, அல்லது பணத்தை எடுத்துக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்க, கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்க, அது நமக்கு ஆத்தும நஷ்டத்தை கொண்டு வராது. இன்னொருவர் நம்ம பணத்தை திருடுனா ஆத்தும நஷ்டம் போமா? உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பென்சிலோ ரப்பரையோ பேனாவோ தொலைச்சிட்டு வர்றாங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறீன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, பொருள் தான் நஷ்டம். ஆனால் திருடினவனுக்கு ஆத்துமா நஷ்டம். நம்ம எது கண்டிக்கணும்னா, அந்த பிள்ளைகள் திருடிட்டு வந்தால் தான் நம்ம கண்டிக்கணும், ஏன்னா அது ஆத்துமாவை நஷ்டப்படுத்தக்கூடிய காரியம். ஆனால் அந்த பிள்ளைகள் திருடு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம ரொம்ப கண்டிக்க வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, அது பொருள் தான், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் ஆத்துமா நஷ்டப்படலை. நம்ம இப்படி தான் எடுத்துக்கிடணும் ஒவ்வொரு காரியத்தையும். ஒரு மனிதன் தப்பு பண்ணுறான்னா அவன் ஆத்துமாவை இழக்கிறான். அப்போ அவனுக்கு விரோதமான பகையை நாம் சிலுவையில் கொள்ளணும்னா, ஆண்டவரே அவனுக்கு மன்னிங்க, அவன் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறான், அவன் ஆத்துமா நஷ்டப்படுது, அதனுடைய தண்டனை என்ன? பாவத்தின் தண்டனை என்ன? நரகம். அப்போ அந்த ஆத்மா இந்த பூமியில் சமாதானத்தை இழந்து விடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சனால அவன்
சம்பளம் மரணம். தேவனுக்கு அவனுக்குள்ள தொடர்பு போயிடுது. அப்புறம் தண்டனை என்ன? நித்திய நரகம். அப்போ நமக்கு எதிராக ஒருவன் பாவம் செய்யும்போது அவன் இந்த பூமியிலேயே சமாதானத்தை இழந்து விடுவான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு அவனுக்கு உறவு இருக்காது. ரெண்டாவது, அவன் நரகத்துக்கு பாத்திரவானாகிறான். தேவன் அதை சைக்கிளை ஆண்டவர் சொன்னார், பிதாவே அவளுக்கு மன்னியும், அவள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். நிறைய நேரங்களில் செல்ஃபிஷ் பீப்புளை நம்மளால் மன்னிக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வண்டியை நிறுத்துவார், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்துவாங்க. நீங்கள் அனுபவிக்க வேண்டியதில் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு பிரதர் சொன்னார், அவருடைய காம்பவுண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒருத்தர் பைக்கை விட்டு இடித்து அந்த காம்பவுண்டில் ஊண்டி இருந்ததான கல்லை வந்து தகர்த்துட்டாராம். கல்லை தகர்த்துட்டார், உடஞ்சி போச்சு. காம்பவுண்டு கேட்டுக்குள்ளே கல் உடஞ்சோடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். அவர் சொன்னாராம், நீ என்னையா இப்படி கல்லை உடச்சிட்டு எனக்கு என்ன நீ வாட்டில் போயிட்டேன், ஒன்று கல்லை வாங்கி கொடு, புது கல் வாங்கி ஊண்டி கொடு. அவர் கல்லை வாங்கி கொண்டாந்து போட்டார். போட்டோன்னே சொல்லியிருக்காரு, அதுக்கு சிமெண்ட் இவ்வளவு, கல் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த ஆள் போயிட்டு 2 ஆளை கூட்டிகிட்டு வந்து தண்ணியை போட்டு வந்து பெரிய சலம்பல் பண்ணி போடா வாடா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் அவன் உடைச்சதை சரி பண்ணி கொடுன்னு நான் சொன்னேன், என்னை வந்து இப்படி அநியாயமாக திட்டுறான் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு இது மாதிரி சில இது நடந்திருக்கு, உங்கள் அளவுக்கு பெருசாக நடக்காட்டக்கூட. ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பக்கத்தில் ஒரு முறை வந்து லாரியில் ஜாமான் ஏற்றிட்டு வந்தவங்க பக்கத்து வீட்டில் போகும்போது அந்த ஓரத்தில் காம்பவுண்ட் சுவரில் லைட்டாக இடிச்சிருச்சு லாரி. ஏன்னா அங்கிட்டு ஒரு கார் நின்றுச்சு, விலைக்கு போகிறவங்க இடிச்சிட்டாங்க. சுவரில் வந்து இடித்து பேத்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏன் நீங்கள் அந்த காரை எடுக்க சொல்லிவிட்டு அங்கிட்டு தள்ளி போகலாம்ல, ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படி, நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சரி பண்ண வேண்டாம், நான் சரி பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. நானே ஒரு ஆள் கூப்பிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதை பூசிட்டு, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னது தான், சரி பண்ணிட்டு அவங்க பார்த்தாங்க. நாங்கள் சரி பண்ணுறோம் இல்லை வேண்டாம் நீங்கள் சரி பண்ண வேண்டாம். ஒரு முறை லாரி சர்ச்சுக்கு கொண்டு வந்து ஒரு நம்ம இதுக்கு கொண்டு வரதான் லாரி வந்து ரிவர்ஸில் வரண்டான்னு அந்த கீழ் மலையவே வளைஞ்சிருச்சு, கேட்டை மாட்டுறதுக்கு சிரமமாயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கீழ் மலை வளைஞ்சி இடிச்ச லாரியில். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து லாரி லோடு கொண்டு வந்து ஒரு வந்து காம்பவுண்ட் கேட்டில் இடித்து டமார்னு கீழே வந்து அப்படியே அந்த தகடெல்லாம் வெல்டிங் எடுத்துக்கிடுச்சு. இப்படியெல்லாம் நடக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்படி சிலுவை எடுக்கிறது, எப்படி சீசனை வாழ்கிறது அப்படின்னு தெரியலன்னா, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படி சந்திப்பீங்க, வீட்டு குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீரர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக அன்றாட நம்ம பல பிரச்சனைகளை சந்திப்போம். இப்பெல்லாம் ஆண்டவரே அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மன்னிங்க, அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும், நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் இதயத்தில் சமாதானம் இருக்கும், உங்கள் ஐக்கியம் பாதிக்கப்படாது. அப்படி இல்லாமல் என்ன இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அடக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள பகையை வஞ்சகமாய் அடக்கி வைக்கிறவனுடைய கோபமானது மகா சபையில் வெளிப்படும்னு எழுதியிருக்கு பைபிளில். நீங்கள் அடக்கி வைப்பீங்க, ஒரு நாள் டமார்னு வெடிச்சிடும். அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், சபையில் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய நிறைய தப்பு என்னென்னா, சிலுவையில் அரைகிறதுக்கு பதிலாக ஒரு ஓரமாக சேர்த்து வச்சிடறோம். அப்படியே சேர்த்து அது ஒரு நாள் என்ன செய்யும், எல்லாருக்கு முன்னாடி அது பகையாக வெடிக்கும். இயேசுவின் பின்ன செல்லணும்னா சிலுவை எடுக்கணும். அந்த சிலுவையை, நம்ம பகையை, நம்முடைய சுயத்தை, நம்முடைய ஆசை இச்சைகளை அதை அரைஞ்சு கொன்றணும்னா என்ன அர்த்தம், டூ அவே வித் இட் ஃபைனலி. அது வந்து மறுபடியும் தொடராதபடி அன்றைக்கோடு அந்த கதையை முடிச்சிடணும். அதை எப்படி தான் முடியும் அப்படின்னா, ஜெபிக்கிறதுனால தான் முடியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியலை, என்னால் மன்னிக்க முடியலை. நீங்கள் ஒரு வேளை போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கலாம், உங்கள் சுயம் அப்படியே எழும்பி நிற்கும், இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கவா, நீ போய் மன்னிப்பு கேட்டால் உன்னை எவ்வளவு கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்க. அப்படியே நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் எழும்புகிறது, வெறுப்பு, பகை, சுயம். சிலுவையில் அற, இதுதான் சிலுவையின் வழி. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவருடைய கூட இருந்த சீசர்களை மன்னிக்கிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு, அவர் கூட இருந்ததான எத்தனையோ பேர் அவர் புரியாமல் இருந்தாங்க. அவருடைய சகோதரர்களே அவரை வந்து பிரபல்யமாக இருக்கணும்னா அங்கே போய் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. கூட இருந்த சகோதரர்களை அவர் புரிந்து கொள்ளும். ஆனால் இயேசு ஆண்டவர் அவர் எல்லாரோடும் கூட அவர் இணக்கமாக இருந்தார், அவர் அன்போடு பழகினார். நாமளும் அப்படி வாழணுங்கிறது தான் இயேசுனுடைய சித்தம். நம்முடைய குடும்பத்தில், சபையில் இப்படிப்பட்டதான தேவ ஐக்கியம் வளரட்டும். அதற்கு ஒரே கருவி சிலுவை. கர்த்தர் நமக்கு கண்களை திறந்தல்வாராக.